ஹாய் வெல்கம் டு டூ யூ நோ சீரிஸ். லாஸ்ட் வீடியோல நம்ம சிம்பிளா எப்படி ரிப்போர்ட் கிரியேட் பண்றது, ரிப்போர்ட்ல எப்படி ஃபில்டர் செட் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்த்திருந்தோம். இந்த வீடியோல ரிப்போர்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் எடிட்டிஸ் அப்ளிகேஷன் கொடுத்துக்கணும். ஓபன் ரிப்போர்ட் ப்ராப்பர்ட்டிஸை கிளிக் பண்ணிக்கணும். லாஸ்ட் வீடியோல நம்ம ஃபில்டர் எப்படி செட் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்த்தாச்சு. இந்த வீடியோல குரூப்பிங் பண்றது எப்படி அப்படிங்கறத பத்தி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். குரூப்பிங் அப்படின்னா என்னன்னா, நமக்கு ஏத்த மாதிரி நம்ம ரெக்கார்ட்ஸை குரூப் பண்ணி ஷோ பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், பர்ச்சேஸ் ஆர்டர் டேட் பேஸ் பண்ணி நான் குரூப் பண்ணேன்னா எனக்கு பர்ச்சேஸ் ஆர்டர் டேட் பேஸ் பண்ணி குரூப் பண்ணி ஷோ பண்ணும். நான் வந்துட்டு இப்போ பர்ச்சேஸ் ஆர்டர் டேட் பேஸ் பண்ணி குரூப் பண்றேன். இப்போ எனக்கு அதை பேஸ் பண்ணி குரூப் பண்ணி ஷோ பண்ணும். இங்க அசெண்டிங் வந்து சூஸ் பண்ணிருக்கேன், அதனால அசெண்டிங்ல ஷோ பண்ணும். ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன். பாருங்க, பர்ச்சேஸ் ஆர்டர் டேட் பேஸ் பண்ணி அசெண்டிங்ல குரூப் பண்ணி ஷோ பண்ணுது. இதுல நம்ம எக்ஸ்ட்ரா ஃபீல்ட்ஸ் கூட ஆட் பண்ணி குரூப் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஸ்டேட்டஸ் வந்துட்டு ஆட் பண்றேன், ஆர்டர் ஸ்டேட்டஸ். இப்போ எனக்கு பர்ச்சேஸ் ஆர்டர் டேட் பேஸ் பண்ணியும் ஆர்டர் ஸ்டேட்டஸ் பேஸ் பண்ணியும் குரூப் பண்ணி ஷோ ஆகிருக்கு. சார்ட்டிங் நமக்கேற்ற மாதிரி ஏதாவது ஒரு ஃபீல்டை பேஸ் பண்ணி நம்ம வந்து ரெக்கார்ட்ஸ் வந்துட்டு ஈஸியாக சார்ட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆடர் டைம் பேஸ் பண்ணி எனக்கு வந்துட்டு ரெக்கார்ட்ஸ் வந்துட்டு அசெண்டிங்ல சார்ட் பண்ணும் அப்படின்னா நான் வந்துட்டு இங்க வந்துட்டு ஆடர் டைம் சூஸ் பண்ணுவேன், ஆட் கொடுத்துப்பேன். இங்க வந்துட்டு நமக்கு அசெண்டிங்ல சார்ட் ஆகணுமா டிசெண்டிங்ல சார்ட் ஆகணுமா நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து அசெண்டிங்கே கொடுத்துருக்கேன். இப்போ வந்துட்டு ரெஃப்ரெஷ் கொடுத்துக்கிறேன். பாருங்க, ஆடர் டைப் பேஸ் பண்ணி ரெக்கார்ட் வந்துட்டு அசெண்டிங்ல சார்ட் ஆகியிருக்கு. அதே நம்ம டிசெண்டிங் சூஸ் பண்ணா நமக்கு டிசெண்டிங்ல வந்துட்டு சார்ட் ஆகியிருக்கும். பாருங்க, டிசெண்டிங்ல வந்துட்டு ரெக்கார்ட்ஸ் வந்து சார்ட் ஆகியிருக்கு. குயிக் ஃபில்டர், குயிக்காக வந்துட்டு நம்ம வந்துட்டு ரெக்கார்ட்ஸை வந்துட்டு ஃபில்டர் பண்ணி பார்க்கணும்னா நம்ம வந்துட்டு குயிக் ஃபில்டர் வந்து செட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பர்டிகுலர் நேமுக்கு நிறைய ஆர்டர்ஸ் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் நம்ம நேமை பேஸ் பண்ணி குயிக் ஃபில்டர் வந்துட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம நேமை பேஸ் பண்ணி குயிக் ஃபில்டர் வந்து செட் பண்ணணும். நான் நேமை பேஸ் பண்ணி குயிக் ஃபில்டர் வந்து செட் பண்ணுறேன். இப்போ குயிக் ஃபில்டர் செட் பண்ணிருக்கனால இந்த இடத்துல வந்து நமக்கு இந்த ஃபில்டர் சிம்பிள் வந்து ஷோ ஆகுது. இங்க நம்ம நேம் பேஸ் பண்ணி ஃபில்டர் செட் பண்ணிருக்கனால நேம் வந்து ஷோ ஆகுது. அதை நம்ம சூஸ் பண்ணி நமக்கு அதில் எந்த நேமோட ஆர்டர் வேணுமோ அதை கிளிக் பண்ணி நம்ம குயிக்காக வந்துட்டு ஃபில்டர் வந்து பண்ணிக்கலாம். பாருங்க, அணுங்கிற பேருக்கு வந்துட்டு 2 ஆர்டர்ஸ் இருக்கு, அதனால நமக்கு 2 ஆர்டர்ஸ் வந்துட்டு குயிக்காக ஃபில்டர் பண்ணி ஷோ பண்ணுது. கஸ்டம் ஃபில்டர், நமக்கேற்ற மாதிரி ரிப்போர்ட்ஸ்க்கு நம்ம வந்துட்டு கஸ்டம் ஃபில்டர்ஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஆட் கஸ்டம் ஃபில்டர் கொடுத்து ஒரு கஸ்டம் ஃபில்டர் வந்துட்டு ஆட் பண்ணுறேன். நேம் வந்துட்டு ஆடட் யூசர் பப்ளிக்னு கஸ்டம் ஃபில்டர் நேம் கொடுக்குறேன். இங்கே அதுக்கேற்ற மாதிரி க்ரைட்டீரியா வந்து கொடுக்குறேன். என்னென்னா ஆடட் யூசர் ஈக்குவல்ஸ் பப்ளிக்னு கொடுக்குறேன். அப்படின்றப்ப எனக்கு ஆடட் யூசர் பப்ளிக்காக இருக்க ரெக்கார்ட்ஸ் மட்டும் எனக்கு ஷோ ஆகும். கஸ்டம் ஃபில்டரில் கிரியேட் கொடுக்குறேன். இப்போ வந்துட்டு எனக்கு ஒரு கஸ்டம் ஃபில்டர் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ரெஃப்ரெஷ் கொடுத்துக்கிறேன். கஸ்டம் ஃபில்டர் வந்து இங்கே நமக்கு இங்கே தான் ஷோ ஆகும். பாருங்க, ஆடட் யூசர் பப்ளிக்காக இருக்க ரெக்கார்ட்ஸ் மட்டும் இங்கே ஷோ ஆகுது. அதே நார்மலாக குயிக் ஃபில்டர்னா இந்த இடத்துல ஷோ ஆகும். கஸ்டம் ஃபில்டர் ஆட் பண்ணுறதுக்கு இன்னொரு ஆப்ஷன் கூட இருக்குது. என்னென்னா, நம்ம நார்மலாக ஒரு ஃபில்டர் வந்து இங்கே செட் பண்ணிப்போம். நான் வந்துட்டு என்னென்னா ஆர்டர் ஸ்டேட்டஸ் சப்மிட்னு கொடுத்துருக்கேன். அப்போ எனக்கு ஆர்டர் ஸ்டேட்டஸ் சப்மிட்டில் உள்ள ரெக்கார்ட்ஸ் மட்டும் இங்கே ஷோ ஆகும். இந்த இடத்துல சேவ் சேஞ்சஸ் கேட்கும். அங்கே 3 ஆப்ஷன்ஸ் காட்டும். என்னென்னா, சேவ் டு த கரண்ட் ரிப்போர்ட், கரண்ட் ரிப்போர்ட்லேயே இந்த ஃபில்டர் வந்து சேவ் ஆகணுமா, சேவ் அஸ் நியூ ரிப்போர்ட், நியூ ரிப்போர்ட்டாக வந்துட்டு இந்த ஃபில்டர் சேவ் ஆகணுமா, இல்லை சேவ் அஸ் கஸ்டம் ஃபில்டர், கஸ்டம் ஃபில்டராக இங்கே வந்துட்டு இது சேவ் ஆகணுமான்னு கேட்கும். நான் வந்து சேவ் அஸ் கஸ்டம் ஃபில்டர் கொடுத்தேன்னா எனக்கு ஒரு கஸ்டம் ஃபில்டராக இங்கே வந்து சேவ் ஆகிரும். இங்கே நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம கஸ்டம் ஃபில்டர் நேம் கொடுத்துக்கலாம். நான் என்னென்னா ஆர்டர் ஸ்டேட்டஸ் சப்மிட்னு கஸ்டம் ஃபில்டர் நேம் கொடுக்குறேன், சேவ் கொடுத்துக்கிறேன். இப்போ அது ஒரு கஸ்டம் ஃபில்டர் எனக்கு சேவ் ஆகியிருக்கும். பாருங்க, சப்மிட்ல உள்ள ரெக்கார்ட்ஸ் மட்டும் ஷோ ஆகுது. அது மாதிரி அது ஒரு கஸ்டம் ஃபில்டராகவும் சேவ் ஆகியிருக்கு. ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தாலும் அது வந்துட்டு ஒரு கஸ்டம் ஃபில்டராக சேவ் ஆனது ஷோ ஆகும். பாருங்க, ஆர்டர் ஸ்டேட்டஸ் சப்மிட்னு ஒரு கஸ்டம் ஃபில்டராக வந்து இங்கே வந்து ஆட் ஆகிருக்கு. ரிப்போர்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ஏதாவது இருந்தால் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது தொடர்பான அப்டேட்ஸை பெறுவதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.